என்னும் எழுத்தும். Term 1, Module 1, Getting to know each other. இந்த மாடியூலுக்கான டே 1 கிரீட்டிங்ஸோட ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு லைன்ல நிக்க சொல்லி ஒவ்வொரு ஸ்டூடெண்டா முன்னாடி வந்து உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லணும். நீங்க 2 கைகளையும் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்லணும். இதையே ஸ்டூடெண்ட்ஸ் மத்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பிராக்டிஸ் பண்ண என்கரேஜ் பண்ணணும். இந்த கிரீட்டிங்ஸ் இந்த மாடியூல் முழுவதும் ரிப்பீட் பண்ணணும். 1A large group activity, greeting each other. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சர்க்கிள்ல நிக்க சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஹேண்ட் ஷேக் பண்ணி ஹலோன்னு சொல்லுங்க. ஸ்டூடெண்ட் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண என்கரேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி few ஸ்டூடெண்ட்ஸ் கூட பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து listen to me and repeat what I say அப்படின்னு சொல்லி நீங்க ஹலோன்னு சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. திரும்பவும் ஹலோ அப்படின்னு நீங்க லவுடா சொல்ல ஸ்டூடெண்ட்ஸும் லவுடா அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. தேர்ட் டைம் ஹலோ அப்படின்னு நீங்க சாஃப்டா குவைட்டா சொல்ல ஸ்டூடெண்ட்ஸும் குவைட்டா சாஃப்டா அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியே ஒரு ஃபியூ டைம்ஸ் செஞ்சுட்டு இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற ஹலோ சாங்க நீங்க பாட ஸ்டூடெண்ட்ஸ் ஹலோங்கிற வேர்டு லவுடாவும் ஸ்லோவாவும் அப்ரோப்ரியேட் டைம்ல சொல்லுவாங்க. இந்த ஆக்டிவிட்டி மூலமா அரும்பு, மொட்டு அண்ட் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் சாங்ஸ் லிசன் பண்ணி ரிப்பீட் பண்ண கத்துக்கிறாங்க. This is the end of day 1. Day 2 starts with the warm-up activity. இந்த டேக்கான வார்ம்-அப் ஆக்டிவிட்டியா நம்ம டே 1ல பாடின ஹலோ சாங்க பிராக்டிஸ் பண்ணணும். 2A whole class activity. Hello friend. இதற்கு தேவையான மெட்டீரியல்ஸா 2 thick coils எடுத்து வச்சுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்போ we are going to have fun making friends அப்படின்னு சொல்லி இந்த 2 காயர் ரோப்ஸையும் பேரலலா கிளாஸ்ல ஒரு ட்ராக் அல்லது ரோடு மாதிரி ஃபார்ம் பண்ணி வைக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் 2 குரூப்ஸா டிவைட் பண்ணி ஒவ்வொரு குரூப் ஸ்டூடெண்ட்டையும் ட்ராக்கோடைய 2 எண்ட்ல நிக்க சொல்லணும். இப்போ 2 குரூப்ல இருந்தும் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல அந்த ட்ராக்ல நடந்து வர சொல்லணும். அவங்க நடக்கும்போது அந்த ரோப்ஸ் அவங்க டச் பண்ணக்கூடாது. அவங்க எந்த இடத்துல மீட் பண்றாங்களோ அந்த இடத்துல அவங்க ஹலோ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஷேக் பண்ணி அந்த ட்ராக்ல இருந்து வெளியே ஜம்ப் பண்ணி திரும்பவும் ஓடி போய் அவங்க லைனோட கடைசியில நிப்பாங்க. இந்த மாதிரியே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்க. இந்த ஆக்டிவிட்டிய அடுத்த தடவை பண்ணும்போது நடக்கிறதுக்கு பதிலா ரன் பண்ண சொல்லுங்க. ஃபைனலா அந்த 2 ரோப்பையும் கொஞ்சம் க்ளோசரா கொண்டு வந்து ஒரு நேரோவர் ட்ராக்கா ஃபார்ம் பண்ணி இதே ஆக்டிவிட்டிய பண்ண சொல்லுங்க. 2B circle time. Introduce yourself. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சர்க்கிள்ல உட்கார சொல்லி நீங்களும் அவங்களோட உட்கார்ந்து my name is அப்படின்னு உங்க பேரை சொல்லுங்க. கிளாஸ் உங்களோட பேரை 2 or 3 டைம்ஸ் சொல்ல என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ரைட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டை பார்த்து what is your name அப்படின்னு நீங்க கேட்க ஸ்டூடெண்ட் my name is அப்படின்னு அவங்களோட பேரை சொல்லுங்க. இந்த பேரை கிளாஸ்ல ரிப்பீட் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரி கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட பேரை சொல்ற வரை கண்டினியூ பண்ணுங்க. இது முடிஞ்சதும் 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கிளாஸ்ல இருக்கிறவங்களோட நேம்ஸ் தெரியுமா அப்படின்னு நீங்க கேட்டா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச பேரை பாயிண்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டோட நேம் பாயிண்ட் பண்ணி சொல்லும் போது அவங்களுக்கு கிளாப் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுங்க. எந்த ஸ்டூடெண்ட் அதிகமான நேம்ஸ் சொல்றாங்களோ அவங்களுக்கு கையில ஒரு ஃப்ளவர் அல்லது ஸ்டார் ஸ்டிக்கர்ஸ் பேஸ்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய நேம் அண்ட் கிளாஸ் சொல்ல என்கரேஜ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் my name is Meena and I am in class 2. மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய நேம், ஏஜ் அண்ட் கிளாஸ் சொல்ல என்கரேஜ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் my name is Kavita, I am 8 years old, I am in class 3. மொட்டு அண்ட் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட what is your name அப்படின்னு கேட்க என்கரேஜ் பண்ணுங்க. இந்த ஆக்டிவிட்டி மூலமா அரும்பு, மொட்டு அண்ட் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணவும் சோஷியலைஸ் ஆகவும் கத்துக்கிறாங்க. அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் what is your name அப்படின்னு கேட்டு my name is சொல்ல கத்துக்கிறாங்க.
மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லவும் ஐ ஆம் இன் கிளாஸ் 2 அப்படின்னு சொல்லவும் கத்துக்கிறாங்க. மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டு மை நேம் இஸ் ஐ ஆம் 8 years old, ஐ ஆம் இன் கிளாஸ் 3ன்னு சொல்ல கத்துக்கிறாங்க. This is the end of day 2. Day 3 starts with the warm-up activity. இந்த ஆக்டிவிட்டியில நம்ம day 1ல பாடின ஹலோ சாங்க பிராக்டிஸ் பண்ணணும். 3A large group activity. Responding to instruction. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட listen to my instructions and follow அப்படின்னு சொல்லி stand up அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதற்கான ஆக்ஷனை செய்யணும். இந்த மாதிரியே sit down, clap your hands அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் அவங்க ஆக்ஷன் பண்ணணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சர்க்கிள் உட்கார சொல்லி come let us play this game அப்படின்னு சொல்லுங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்டோட நேம் சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் வேர் இஸ் கவிதா அப்படின்னு நீங்க கேட்டா ஹோல் கிளாஸும் அந்த ஸ்டூடெண்ட்டை பாயிண்ட் பண்ணணும். இப்போ கிளாஸ் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அப்படின்னு கவிதாவை பார்த்து சொல்ல என்கரேஜ் பண்ணுங்க. கவிதா எழுந்திருச்சு நிக்கணும். இப்போ do a little clapping, do a little stamping அப்படிங்கிற பாட்டை பாடணும். கிளாஸும் உங்க கூட சேர்ந்து பாட என்கரேஜ் பண்ணுங்க. கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பாடினதும் கவிதா அதுக்கான ஆக்ஷன்ஸ் செய்ய சொல்லுங்க. இந்த சாங்கோட அடுத்த லைனான sit down please அப்படின்னு பாடினதும் கவிதாவை உட்கார பண்ணணும். இதையே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பண்ணுங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ரீடிங் பிராக்டிஸ்க்காக இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற சைட் வேர்ட்ஸ் வேர்ட் வால்ல டிஸ்பிளே பண்ணுங்க. இது முடிஞ்சதும் கிளாஸ் 2 and 3 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய டெக்ஸ்ட் புக் ஆர் ஒர்க் புக்ல கொடுக்கப்பட்டிருக்கிற எக்ஸசைசஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. 3B large group activity. Chittu's journey. Refer to the pages 80 and 81. இதற்கு தேவையான மெட்டீரியல்ஸ் pictures of a girl, a goat kid, Daisy, mango tree, kittens, 2 boys, Ahmed and Andy. இப்போ நீங்க வள்ளியாவும் ஒரு ஸ்டூடெண்ட் கோட் கிட் சிட்டுவாவும் ஆக்ட் பண்ண சொல்லுங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் டெய்ஸி, பட்டர்ஃப்ளை, மேங்கோ ட்ரீ அண்ட் கிட்டன்ஸோட மாஸ்க போட்டுக்கிட்டு அதோடைய டயலாக்ஸோட ஒவ்வொருத்தரைய ஆக்ட் பண்ண சொல்லுங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கு. டு யூ ஹாவ் அ நேம் அப்படின்னு கேட்டு அவங்களுடைய ரெஸ்பான்சஸ் அக்செப்ட் பண்ணுங்க. இப்போ பெட்ஸ பத்தி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. டு யூ ஹாவ் அ பெட்? வாட் இஸ் யுவர் பெட்ஸ் நேம்? வாட் டஸ் இட் ஈட்? வாட் டஸ் இட் டூ? அப்படிங்கிற கொஸ்டின்ஸை அவங்க கிட்ட கேட்டு ஆன்சர்ஸை அக்செப்ட் பண்ணுங்க. இந்த ஆக்டிவிட்டி மூலமா அரும்பு, மொட்டு அண்ட் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் சிட், ஸ்டாண்ட், கிளாப் அண்ட் ஸ்டாம்ப் போன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை லிசன் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ண கத்துக்கிறாங்க. அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள சுத்தி இருக்கிற திங்ஸ் அதோட நேம்ஸை அசோசியேட் பண்ண கத்துக்கிறாங்க. பெட்ஸை பத்தி பைலிங்குவலா பேசவும் கத்துக்கிறாங்க. மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் சைட் வேர்ட்ஸை ரீட் பண்ண கத்துக்கிறாங்க. மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் சைட் வேர்ட்ஸை ரீட் பண்ணி ரைட் பண்ணவும் கத்துக்கிறாங்க. இது முடிஞ்சதும் கிரிட்ல கொடுத்திருக்கிறத ஃபாலோ பண்ணி ஒர்க் புக் எக்ஸசைசஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. That's all for day 3. And this is the end of module 1. Meet you all in the next module. Thank you.